வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் பவர் பிஐ வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 5. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேபிள் அண்ட் மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷன் அப்படின்றத பவர் பிஐயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதை யூஸ் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நேரத்தை கடத்தாமல் டேட்டா செட்டை பவர் பிஐயில் லோட் பண்ணி இந்த விஷுவலைசேஷன்ஸை க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம ஒரு பிளாங்க் பவர் பிஐ ரிப்போர்ட்டில் இருக்கோம். இங்கே இருந்தால் நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிற டேட்டா செட் ஆல்ரெடி க்ளீன்ட் அண்ட் பர்ஃபெக்ட் டேட்டா செட். இதில் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் நம்ம பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக டேட்டா செட்டை உள்ளே லோட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா செட்டை லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் டேப்பில் எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணுறேன். நான் கனெக்ட் பண்ண போகிற டேட்டா செட் test1 அப்படின்ற இந்த ஃபைல் தான். ஓப்பன் கொடுத்துட்றேன். இது டைரெக்டாக நம்ம லோட் பண்ண போகிறதால பெருசாக எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் இதில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக எந்த ஷீட்டில் இருக்க டேட்டா வேணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு லோடுன்னு கொடுத்துட்றோம். இப்போ டேட்டா லோட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா குவரியோட நேமை மாற்ற போகிறோம். லோடான டேட்டா செட்டோட பேரை மாற்ற போகிறோம். ஸோ டேட்டா பேனில் இந்த ஷீட் 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். அதில் ரீநேம்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். நான் இப்போ கொடுக்க போகிற நேம் சேல்ஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம லோட் பண்ண டேட்டா செட்டோட பேரை மாற்றியாச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது டேபிள் விஷுவலைசேஷன். ஸோ கிளிக் பண்ணலாம். டேபிள் விஷுவலைசேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இதை ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ தட் நம்ம ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபில்டர் பெயின் இப்போ தேவையில்லை. ஸோ அதனால் வியூ டேப்பில் போய்ட்டு ஃபில்டர் பெயினை டர்ன் ஆஃப் பண்ணிடுறோம். பில்டு ஃபார்மேட்டு டேட்டா இந்த 3 பேனை மட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஃபில்டர் பெயினை எடுத்துட்டோம். சரி, இப்போது டேட்டா பெயின்லேருந்து நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸை கொண்டு வந்து இங்கே ட்ரா பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம டேபிள் விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணோன்னா டேபிளில் இருக்கிற ஒரே செக்ஷன் ஒன் அண்ட் ஒன்லி செக்ஷன் காலம்ஸ். அப்படின்னா நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுற எல்லா ஃபீல்டுமே ஒரு காலமாக தான் க்ரியேட் ஆகுமே தவிர ஒரு ரோவாக நம்மளால் ஸ்டடி பண்ண முடியாது. அது என்ன மீன் பண்ணுறேன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம் ப்ராக்டிக்கலாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சனை ஆக்டிவேட் பண்ணுறேன். அடுத்தது யூனிட் சப்ளைடை ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ சேல்ஸ் பர்சனுக்கு ஒரு காலம் க்ரியேட் ஆகிடுச்சு, யூனிட் சப்ளைடுக்கு ஒரு காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் ஒவ்வொரு சேல்ஸ் டெரிட்டரியில் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போ சேல்ஸ் டெரிட்டரியை ஆக்டிவேட் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டெரிட்டரிக்கு ஒரு காலம் க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டெரிட்டரி 3வது பொசிஷனில் வந்திருக்கு. இதை ட்ராக் பண்ணி 2வது பொசிஷனில் ட்ராப் பண்ணுறேன். இப்போ நம்மளோட விஷுவலை கவனிச்சிங்கன்னா இப்படி தான் ப்ரெசென்ட் ஆகுது பாருங்கள். சேல்ஸ் டெரிட்டரிக்கும் ஒரு காலமை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டடி பண்ணேன்னா சேல்ஸ் பர்சன் 1 அவர் 1 2 3 4 5 அதில் எவ்வளோ பண்ணியிருக்காரு. சேல்ஸ் பர்சன் 10 1 2 3 4 5 அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இது சர்டன் பீப்புள் ஆர் ஓகே வித் தட். பட் எனக்கு இந்த சேல்ஸ் டெரிட்டரி காலம் வைஸ் வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு. அதுதான் டேபிள் விஷுவலைசேஷனில் முடியாது நம்மளால். அதை தான் மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷனில் பண்ண முடியும். அப்போ டேபிள் விஷுவலைசேஷன்றோன்னா நம்ம எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் நியூமெரிக் ஃபீல்டு வச்சுக்கிட்டு மல்டிபிள் நியூமெரிக்கல் ஃபீல்டு அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் அப்போ தான் டேபிள் விஷுவலைசேஷன் போகணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நான் நியூமெரிக் ஃபீல்ட் சேல்ஸ் பர்சன், ஒரு நியூமெரிக் ஃபீல்ட் தான் யூனிட் சப்ளைட். பட் சேல்ஸ் பர்சன் வைட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டோம். எனக்கு அவரோட பில் அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணதையும் பார்க்கணும். அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணனா ஐ கேன் ஈவன் சீ தெம். சப்போஸ் இங்கே எனக்கு காஸ்ட் இருக்குது, டெலிவரி சார்ஜஸ் இருக்குது, அப்படின்னா கலெக்டட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுவும் என்னால் ஸ்டடி பண்ண முடியும். ஒரு நான் நியூமெரிக்கல் காலம், எனி நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல் காலம்ஸ் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா டேபிள் விஷுவலைசேஷன் தான் பெஸ்ட்டு. எக்ஸாம்பிள், இந்த கேஸில் இன்னும் ஃபர்தர் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கஸ்டமைசேஷனில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே நமக்கு பில்டு தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் இந்த பில் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வெறும் யூனிட் சப்ளைடு மட்டும் வச்சுக்க போகிறோம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. இப்போ நம்ம பில்டு செக்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவை ஃபார்மேட் செக்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போ ஃபார்மேட் செக்ஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பார் சார்ட்டில், காலம் சார்ட்டில் என்னெல்லாம் பார்த்தோமோ, லைன் சார்ட், ஏரியா சார்ட், ஸ்டாக்டு ஏரியா சார்ட்டில் என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லா கஸ்டமைசேஷனில் சில கஸ்டமைசேஷன் இங்கேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. ரிப்பீட் பண்ணால் போர் அடிக்கும். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம். என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ரன் த்ரூ அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கும் நம்ம டைட்டில் செட் பண்ணலாம். வேணும்னா டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை மாற்றணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா சேல்ஸ் பர்சன்
யூனிட்ஸ் சோல்டு பை சேல்ஸ் பர்சன். ஸோ இது என்னோட டைட்டில். இந்த டைட்டிலில் வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணணும் எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் போக போகிறதுல யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் யுவர் செல்ஃப். வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, மற்ற விஷுவலில் இல்லாத இந்த விஷுவலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சி குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாஃப். இப்போ நம்ம பார்க்குறது டிஃபால்ட் ப்ரீசெட்டு. பட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நன்னு கொடுத்துட்டா நான் இந்த மாதிரி இந்த கிரேடு ரோஸ்லாம் வராது. பிளெயின் அண்ட் சிம்பிள், நோ ஃபார்மேட்டிங் ஆன் த டேபிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மினிமல், இது ஒரு டைப் ஆஃப் நிறைய பவர் பிஐ ரிப்போர்ட்ஸில் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி போல்டு ஹெட்டர், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் செக் அவுட் பை கெட்டிங் இன் டு ஈச் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ். ஆக்சுவலி இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்போ யோசிக்கணும்னா, சப்போஸ் என்னோடய பவர் பிஐ ரிப்போர்ட்டோட கேன்வாஸோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய டேபிள் விஷுவலைசேஷனையும் கஸ்டமைஸ் பண்ணணுச்சுன்னா யூ ஷுட் நோ வேர் டு கோ ஃபார் டூயிங் இட். இந்த ப்ரீசெட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோனா பிரிங் இட் பேக் டு டிஃபால்ட். இப்போது ஸோ ஸ்டைல் ப்ரீசெட்ன்றது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரொம்ப காமன் ப்ராப்ளம் எல்லா யூஸரும் ஃபேஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா, சப்போஸ் எனக்கு டேபிள் விஷுவலைசேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறதால உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியுது. பட் நான் ஜூம் எடுத்துகிட்டு நார்மலாக பார்க்கணுன்னு ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேல் கூட 112% இருக்குது. அது கூட நான் கம்மி பண்ணிடுறேன். 100க்கு போயிட்டேன்னா இவ்வளோ சின்னதாக தான் தெரியும். இப்போ நான் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, விஷுவலைசேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு காலம் ஹெட்டரோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வேல்யூஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், கீழே இருக்க டோட்டல் ரோஸ் அதையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் பெயினில் நம்ம போக வேண்டிய இடம் கிரிட் செக்ஷனுக்கு போயிட்டு, கிரிட் செக்ஷனில் ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு, ஆப்ஷன்ஸில் குளோபல் ஃபாண்ட் சைஸ். இப்போ இதை நான் கீழே ட்ராக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், குளோபல் ஃபாண்ட் சைஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ண கம்ப்ளீட்டாக குளோபலி, அதாவது அந்த விஷுவலைசேஷனில் இருக்கிற டெக்ஸ்ட்டோட சைஸை குளோபலாக காமனாக பேரலாக இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ நம்ம வந்து 14 சைஸில் வச்சுருக்கேன்னு வைங்க. இப்போ நான் 14 சைஸில் ஃபாண்ட்டை செட் பண்ணிட்டேன். இல்லை இன்ட்ரெஸ்டிங் பார்ட், இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வேல்யூஸோட சைஸை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க. கிளிக் பண்ண பாருங்கள் 14 ஆட்டோமேட்டிக்கலி. அதே மாதிரி டோட்டல்ஸோட ஃபாண்ட் சைஸை மாற்றணும்னா 14, ஹெட்டர்ஸோட மாற்றணும்னு நினச்சினா ஆல்ரெடி 14. ஸோ தட் மீன்ஸ் ஒன்ஸ் நான் குளோபலில் சேஞ்ச் பண்ணணும், எவ்ரிவேர் இட்ஸ் சேம் திங். அப்புறம் வேறு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு டோட்டலோட கலரை மாற்றணும், அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்தந்த செக்ஷனுக்கு போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு போயிட்டு டோட்டல் மட்டும் எனக்கு வேறு கலரில் காட்டு, இது வந்து வச்சுக்கோ, இது பேக்ரவுண்டாக வச்சுக்கோ, அந்த மாதிரி செட்டிங்ஸ் எதாவது பண்ணணும்னு வச்சா அதை நீங்கள் பண்ணலாம். ஆப்வியஸ்லி யூ கேன் டூ இட் ஃபார் ஹெட்டர் வைஸ், வேல்யூ வைஸ், கிரிட் வைஸ், இது எல்லாமே பண்ணலாம். இது வந்து காமன் கஸ்டமைசேஷன். வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது டேபிள் விஷுவலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் நீங்கள் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பவர் பிஐயில் அது எப்படி பண்ணுறது? என்கிட்டயும் ஒரு டேபிள் இருக்குது, பட் டேபிளில் இருக்கிற வேல்யூஸை ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணணும். ஆனால் எக்ஸலில் சில டைம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரிக்குவயர்மெண்ட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக போகும். எப்படின்னா, ஒரு காலமை செக் பண்ணி இன்னொரு காலமை ஹைலைட் பண்ணணுன்னா நம்ம ரெஃபரன்சிங் கான்செப்ட் வச்சு தான் பண்ணுவோம். இந்த நியூ ரூல்குள்ளே போயிட்டு கஸ்டம் செட்டிங்ஸ் வச்சு பண்ணுவோம். பட் பவர் பிஐயில் அது ரொம்ப ஈஸி. ஸோ முதல்ல இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா எந்த செக்ஷனுக்கு போகணும், அதே மாதிரி ஒரு காலம் பேஸ் பண்ணி இன்னொரு காலம் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மாதிரி செட்டப்ஸை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போக வேண்டிய இடம் செல் எலமெண்ட்ஸ். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த அப்ளை செட்டிங்ஸ் டு அப்படின்ற இருக்கிற ஏரியாவில் எந்த காலமில் இருக்கிற வேல்யூக்கு உங்கள் கலர் போகணும், நியூமெரிக்கல் காலமா இல்லை நான் நியூமெரிக்கல் காலமா. ஆப்வியஸ்லி நம்ம நான் நியூமெரிக்கல் காலம் தான் இருக்கும் போது அதுதான் அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ எனக்கு கேள்வி வந்து இந்த கலர் கண்டிஷன் பேஸ் பண்ணி கலர் பண்ண போகிறோம்ல, அது யூனிட்ஸை கலர் பண்ணணுமா, சேல்ஸ் பர்சன் கலர் பண்ணணுமா? எனக்கு இந்த இடத்துல என்னோடய ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா 2,80,000க்கு மேலே விற்றுருக்கிற அந்த சேல்ஸ் பர்சனோட பேரை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணணும். அப்படின்னா நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிற செக்ஷன் வந்து சேல்ஸ் பர்சன், பட் கண்டிஷன் செக் பண்ண போகிறது யூனிட்ஸ் சப்ளைடில். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் தான் எனக்கு மாற்றணும். அதனால் பேக்ரவுண்ட் கலரை ஆன் பண்ணிவிட்டு நேராக எனக்கு இந்த இடத்துக்கு வந்துடும்.
இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துக்கணுன்னா, இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ரூல்ஸு. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய ஃபீல்டு எதுன்றதா இங்கே சூஸ் பண்ணணும். கலர் எடுக்க வேண்டிய ஃபீல்டு கிடையாது, செக் பண்ண வேண்டிய ஃபீல்டு. செக் பண்ண வேண்டிய ஃபீல்டு எது? சம் ஆஃப் யூனிட் சப்ளை. அதுக்கப்புறம் என்ன ரூல், என்ன கண்டிஷன். நம்மளோட கண்டிஷன் வந்துட்டு நம்பர் தான். அந்த நம்பர் என்னவா இருக்கணும்? 2,80,000க்கு மேலே. அண்ட் இட் ஷுட் பி லெஸ் தேன் 9,99,999. இப்போ இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ கலரை சூஸ் பண்ணணும். நம்ம கோனா கோ அஹெட் அண்ட் பிக் அப் த கலர். கலரையும் சூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த கலர்லாம் வேண்டாம், எனக்கு கஸ்டம் கலர் வேணும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் மோர் கலர் அண்ட் பிக் அப் த ஷேட் விச் யூ வுட் லவ் டு கோ ஃபார். ஒன்ஸ் யூ ஆர் டன், கிளிக் அவே ஃப்ரம் தட் பேலட், கிளிக் ஓகே. நவ் இஃப் யூ சி, நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னு கவனிச்சிங்கன்னா, எந்தெந்த சேல்ஸ் பர்சன்லாம் 2,80,000க்கு மேலே பண்ணியிருந்தானோ அவனோட பேர் மட்டும் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் டேபிள் விஷுவலைசேஷனில் உங்களால் பண்ணக்கூடிய விஷயங்கள். மற்ற விஷுவலைசேஷனில் பண்ண முடியாத விஷயங்கள் சொல்ல மாட்டேன். பட் டேபிள் விஷுவலைசேஷன் வரும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்டிகுலர் போர்ஷன். சரி, இதோட டேபிள் விஷுவலைசேஷனோட பார்ட் முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷன். சரிப்பா, மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷன்லாம் என்ன ரொம்ப ஸ்பெஷல், என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட், டேபிளில் பண்ண முடியாத ஒன்று மேட்ரிக்ஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விஷுவலைசேஷனை அப்படியே ட்ராக் பண்ணி லெஃப்ட்டில் வச்சுட்டு மறுபடியும் ஹோம் டேப்பில் போயிட்டு மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷன் ஒரு மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷனை சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ண உடனே எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ரைட் சைடு எடுத்துன்னு போயிடலாம். இப்போ நமக்கு யார் யார் தேவை, எந்தெந்த பேன் தேவையோ அவரை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நமக்கு பில்டு பேன் வேணும், டேட்டா பேனும் வேணும், ஏன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு. இப்போ போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கவனிச்சிங்கன்னா பில்டு பேனில் பாருங்கள், லாஸ்ட் டைம் நம்ம டேபிள் விஷுவலைசேஷன் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரே ஒரு செக்ஷன் தான் இருந்தது, காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் மேட்ரிக்ஸ் பண்ணும்போது 3 செக்ஷன் இருக்குது. நீங்கள் எக்ஸலில் பிவட் டேபிள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படியே அதே லே அவுட் தான். பிவட் டேபிளில் ஃபீல்ட் லிஸ்ட்டில் கவனிச்சிங்கன்னா 4 செக்ஷன் இருக்கும், ரோஸு, காலம்ஸு, வேல்யூஸு, ஃபில்டர்ஸு. இங்கே ஒன்றே ஒன்று தான் மிஸ் ஆகுது, ஃபில்டர்ஸு. ஃபில்டர்ஸு கூட இங்கே எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னா, ஸ்லைசர் அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். பிவட் டேபிளில் ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே தான் இங்கேயும், பட் கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. சரி, இப்போது எந்த ஃபீல்டை ரோவில் பார்க்கணும், எந்த ஃபீல்டை காலமில் பார்க்கணும், எந்த ஃபீல்டை வேல்யூவில் பார்க்கணும். ஆப்வியஸ்லி வேல்யூவில் ட்ராப் பண்ண போகிறது நம்பர்ஸாக தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் சம்மரைசேஷன் நடக்க போகிற விஷயம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய query-யை எக்ஸ்பேண்ட் பண்ணி, என்னோடய டேட்டா செட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி, யூனிட் சப்ளைடை ட்ராக் பண்ணி வேல்யூஸில் போட்டுக்கிறேன். அதுதான் நம்ம வேல்யூ செக்ஷனில் அனலைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ரோ வைஸ் யாரை பார்க்கணுன்னா, சேல்ஸ் பர்சன். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. பட் என்ன மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், லாஸ்ட் டைம் எது நமக்கு நடக்கலை, சேல்ஸ் டெரிட்டரி நம்மளால் காலம் வச்சு பார்க்க முடியல, அது ரோ மாதிரி வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒவ்வொரு சேல்ஸ் டெரிட்டரிக்கும் ஒரு காலம் கிடச்சா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். அதை தான் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷன் நமக்கு கொடுக்குது. இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த லே அவுட் எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும், எந்த சேல்ஸ் பர்சன் எந்த டெரிட்டரியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத பார்க்க முடியும். ஓவராலாக எந்த டெரிட்டரி சூப்பராக பண்ணிகிட்ருக்கு, எந்த சேல்ஸ் பர்சன் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதையும் என்னால் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை தான் காலம் டேபிள் விஷுவலைசேஷனில் நம்மளால் பண்ண முடியாமல் இருந்தது, ஏன்னா எவ்ரி திங் வாஸ் கோயிங் இன் டு டிஃப்ரெண்ட் காலம்ஸ். ஓகே, சரி, வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னொரு ஃபீல்டை கொண்டு வந்து நான் ரோவில் ட்ராப் பண்ண முடியும். ட்ராப் பண்ணால் நம்ம பிவட்டில் பார்க்குற மாதிரியே இங்கேயும் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் அந்த ப்ராடக்ட் கேட்டகரியை ட்ராக் பண்ணி சேல்ஸ் பர்சன் கீழே போடுறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி அவுட்லைன், குரூப்பிங் அவுட்லைன் மாதிரி இந்த ப்ளஸ் செக்ஷன்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவர் ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரி கீழே எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்க முடியும். நான் பிவட் டேபிளில் அடிக்கடி கொண்டு வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு காரணம், உங்களுக்கு நீங்கள் எக்ஸல் யூஸராக இருந்தீங்கன்னா ஈஸியாக ரிலேட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். நம்ம இதை வந்து பிவட் டேபிளையும் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரே ட்ராபேக் என்னென்னா, சேல்ஸ் பர்சனோட பேரும் ப்ராடக்ட் கேட்டகரியும் இப்போ ஒரே காலம் கீழே வருது. பக்கத்து காலமில் வச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இதை பிவட் டேபிளில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னா, டேபிள் லே அவுட், ரிப்போர்ட் லே அவுட்னு ஒரு பட்டன் வச்சு நம்ம மாற்றுவோம். டேபுலர், அவுட்லைன், காம்பேக்ட் அப்படின்னு மாற்றுவோம். அதே மாதிரி பிவட் டேபிள் மேட்ரிக்ஸில் பண்ண முடியுமா?
இப்போ கஸ்டமைசேஷனுக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபார்மேட் செக்ஷனுக்கு வரேன். நம்ம டேபிள் விஷுவலைசேஷனில் இருந்த ஒரு ஃபார்மேட் இங்கேயும் இருக்குது, விச் இஸ் ஸ்டைல் ப்ரீசெட்ஸ். பட் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறது லே அவுட். இதுதான் மேட்ரிக்ஸில் இருக்க முதல் வித்தியாசம், ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸ்டைல் ப்ரீசெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்த இந்த மினிமல், போல்ட் ஹெடர் அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது. பட் இதில் எது நம்ம செக் பண்ணலான்னா லே அவுட். இப்போ நான் இங்கே போனேன்னா நமக்கு பிவட் டேபிள் ஆப்ஷனில் கிடைக்கிற அதே 3 லே அவுட் இங்கேயும் கிடைக்கும். இப்போ நான் போய் அவுட்லைன்னு சூஸ் பண்ண உடனே கவனிச்சிங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரி தனியாக ஒரு காலமுக்கு போயிடுச்சு, ஒரே காலமுக்கு கீழே வரலை. இப்போ இதே வந்து டேபுலர்னு சொன்னனாலும் அதே மாதிரி எனக்கு டேபுலருக்கும் அவுட்லைனுக்கு என்ன வித்தியாசம்னா, டேபுலரில் இந்த சப் டோட்டல் கீழே வரும், பட் அவுட்லைனில் அந்த சப் டோட்டல் மேலே இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு எங்கே வேணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காம்பேக்ட்டுக்கே போயிடுறேன். இது முதல் வித்தியாசம் கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இப்போ நான் ஒருத்தையும் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரைட் கிளிக் பண்ணேன்னா எக்ஸ்பேண்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நான் ஆல்னு கொடுத்துட்டேன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எல்லா சேல்ஸ் பர்சனும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சரி, திருப்பியும் நான் ரைட் கிளிக் பண்ணி கொலாப்ஸுக்கு போயிட்டு ஆல்னு கொடுத்தேன்னா எவ்ரிதிங் வில் கெட் கொலாப்ஸ்டு. சரி, இப்போது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் நமக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு மல்டிபிள் ஃபீல்ட்ஸை நம்ம மேட்ரிக்ஸில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சேல்ஸ் டெரிட்டரியும் கொண்டு வந்து ப்ராடக்ட் கேட்டகரி கீழே போட்டுடுறேன். இப்போ காலமில் எதுவும் இல்லை, வெறும் ரோவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ கவனிங்க, என்னோடய மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷனோட பவர் பார்த்திங்கன்னா, உங்கள் விஷுவலைசேஷனுக்கு மேலே இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டான ஆரோஸ் தெரியும். இதுக்கு பேர் ட்ரில் அப் அண்ட் ட்ரில் டவுன், ட்ரில்லிங் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம போட்டிருக்க அரேஞ்ச்மெண்ட்டில் சேல்ஸ் பர்சன் தான் டாப் ஹைரார்கி, செகண்ட் லெவலில் இருக்கிறது ப்ராடக்ட் கேட்டகரி, 3வது லெவலில் இருக்கிறது டெரிட்டரி. இது 3மே அனலைஸ் பண்ணுறது யூனிட் சோல்டு. இப்போ நான் இதில் வந்துட்டு ஐ கேன் ஈவன் பிரிங் த பில் அமௌண்ட் ஆல்சோ இந்த வேல்யூ செக்ஷன். சரி, இப்போ நம்ம கவனிக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். இந்த ட்ரில் டவுன் ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ பக்கத்தில் இருக்க இந்த 2 ஆரோ கீழே போகிற மாதிரி காட்டுற இந்த 2 ஆரோ என்ன சொல்லுதுன்னா, கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இன் ஹைரார்கி. இப்போ நம்ம பார்க்குறது சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோன்னா ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டுக்கு போனோன்னா டெரிட்டரி வைஸ் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். இது வந்து மோர் இன்ட்ராக்டிவ், மோர் பவர்ஃபுல், மோர் இம்ப்ரெசிவ் வென் யூ ஆர் அ ப்ரெசென்டர். நீங்கள் ப்ரெசென்டராக இருந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை ஒரே டேபிளில் காட்டுறீங்க. இதே பிவட்டாக இருந்து தான் என்ன பிரச்சனைனா, நம்ம லே அவுட்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. ட்ரில்லிங் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை ஒரே டேபிளில் நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். மறுபடியும் நான் மேலே ஐ கேன் கம் அப் பை யூஸிங் ட்ரில் அப். நம்ம பண்ணது ட்ரில் டவுன், ட்ரில் அப் பண்ணிட்டோம், திருப்பி மேலே வந்துடும். சரி, அப்படின்னா இந்த ஆரோ என்னத்துக்கு அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்பேண்ட் ஆல் டவுன் 1 லெவல் இன் ஹைரார்கி. லாஸ்ட் டைம் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது சேல்ஸ் பர்சன் 1 பார்க்க முடியல, அவர் கீழே இருந்த நெக்ஸ்ட் ஹைரார்கியை பார்த்தோம். பட் இப்போ இதை நான் கிளிக் பண்ணும்போது சேல்ஸ் பர்சன் ப்ரைமரி லெவலும் பார்க்குறோம், செகண்டரி லெவலையும் பார்க்குறோம். இப்போது செகண்டரி லெவலுக்கு அப்புறம் டெர்ஷரி லெவல் இருக்குல்ல, அதையும் பார்க்கணுன்னா இன்னொரு தடவை கிளிக் பண்ணனா டெர்ஷரி லெவலையும் பார்க்க முடியும். இது வந்து ஆஸ் அ யூசர் நம்ம தான் டிசைட் பண்ணோம் எப்படி ட்ரில் டவுன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் நம்ம ஆடியன்ஸ்க்கு. பட் இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இட் இஸ் அமேசிங் டு டூ இட். இந்த ஆப்ஷன் வேணான்றப்போ நான் ட்ரில் டவுனை டீஆக்டிவேட் பண்ணிடலாம் அண்ட் ஐ வில் பி பேக் டு த நார்மல். இது மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லே அவுட்ன்றது வித்தியாசம். இது வந்து டேபிளில் கிடையாது. ஸ்டைல் ப்ரீசெட்ஸ் இருக்குது, பட் லே அவுட் இஸ் எக்ஸாம்பிள். லைக் காம்பேக்டு, அவுட்லைனு, டேபுலர், அது வந்து நமக்கு மேட்ரிக்ஸில் கிடச்சிது. அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த ட்ரில் டவுன், ட்ரில் அப், இந்த ஹைரார்கி இது எப்போ வரும்னா மோர் தேன் 1 ஃபீல்டு ரோஸ்லேயோ காலம்ஸ்லேயோ போடும் போது நமக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இது வந்து ட்ரில்லிங் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் விஷுவலில் மட்டும் இது நமக்கு அவைலபிள். சரி, வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் இஸ் ஆல் த சேம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டோட்டல்ஸை டர்ன் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஹெட்டர் லெவலில் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே சேம் ஆஸ் யூஷுவல்.
டேபிளில் என்னெல்லாம் பண்ண முடியும் இங்கேயும் அதெல்லாம் பண்ண முடியும். குளோபல் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸுக்கும் கிரிட் செக்ஷனில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸு கீழே குளோபல் ஃபாண்ட் சைஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ எவ்ரிதிங் வாட் எவர் இஸ் பாசிபிள் இன் டேபிள் மேட்ரிக்ஸ்லேயும் அது நம்ம பண்ண முடியும். அதை தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்களும் வந்து மேட்ரிக்ஸ் விஷுவலைசேஷனில் ஃபீல்ஸை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட பவர் பிஐயில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இன்னொரு விஷுவலைசேஷனோட. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.